இப்போ கடைசியில வந்துட்டு எஸ்ஜே சூர்யா கேரக்டர் வந்து அவ்வளோ ஏன் அவரை வந்து அந்த இதுலயே கொல்லல? அந்த சுகர் கேன் ஃபேக்டரியிலே செத்துருக்கலாம். அங்கேயே செத்துருக்கலாம். எதுக்கு அவர் வந்து காரோட பேக் சீட்ல வச்சு எங்க எங்ககிட்ட சொல்லாம பெரியவர் மூலமா அது அந்த டிசிஷன் எனக்கு கொஞ்சம் இல்ல அது அது ஆக்சுவலி எப்படி இருந்ததுன்னா, முன்னாடி ரைட்டிங்கா எப்படி இருந்ததுன்னா, அவர் வராரு, இவ வந்து கொன்னுட்டியான்னு கேட்டுருவா கலைவாணி. எஸ்பியை கொண்டுட்டேன்னா வான் இழுத்துட்டு போய் காமிச்சா காரில் உட்காந்துட்டு இருப்பா. ஸோ கலைவாணி, காளி, எஸ்பி 3 பேரும் நின்று பேசுவாங்க. என்ன இப்படி இவனை ஏன் இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னா, ஏன்னா ஹில்ஸே இவனை விட்டா கண்ணை கொண்டதான் பார்த்துட்டானே, இவன் என்னை இன்னைக்கு நைட்டே முடிச்சிருவான். பிகாஸ் இஸ் அ ஃபாக்ஸ். அவன் என்ன ஸ்டாண்ட் வேணா எப்போ வேணா எடுப்பான். இவனை தூக்கிட்டு எங்கே இங்கே வர சொல்கிற அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் அந்த காட்சி இருந்தது. பட் அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, அவனே சொல்லிடுவா, இவனை ஒன்று கொல்லு இல்லைன்னா விட்டுரு, என்ன பேசுறீங்க 2 பேரும், அப்படி இருக்கும் எஸ்ஜே சைட்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் வியூ. தட்ஸ் அது எனக்கு அது கொஞ்சம் ஆர்டர் இருந்தது. பிகாஸ் இட்ஸ் லைக் திடீர்னு அவர் ஏதோ அவர் சாவற மாதிரி இருக்காரு. அவுட் ஆஃப் தி ப்ளூ திடீர்னு நீங்க வந்து இருக்கிறாரு, இங்க வந்து இருக்கிற மாதிரி அந்த அந்த டிரான்சிஷன் மற்ற இடத்துல இருக்கிற க்ளீன் டிரான்சிஷன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருந்த மாதிரி இருந்தது.